ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. സദ്യ സ്റ്റൈലിൽ പരിപ്പ് കറിയോടെ അതേ ടേസ്റ്റിൽ ഒരു സൂപ്പർ കുഴമ്പ് பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். இதுக்கு பருப்பு ஒன்றுமே தேவையில்லை. வெறும் பலாக்கொட்டையும் தேங்காய் அரைச்ச மசாலையும் மட்டும் போதும். வாயில் வச்சா அப்படியே பருப்பு குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது நம்மளோட குக் வித் லில்லி சேனலில் ஸ்பெஷல் சக்கக்குரு குழம்பு தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்காக இவ்வளோ பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். கூட 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இவ்வளோ தான் நம்ம இந்த குழம்புக்கு தேவை இருக்கும். இது சின்ன பீஸாகிட்டு நமக்கு க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ஒரு மண்சட்டியிலேக்கு நான் இந்த சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணிய பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். மலையாளத்தில் பலாக்கொட்டைக்கு சக்கக்குரு என்று தான் சொல்லுவாங்க. கூட காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்க்கலாம். அதே மாதிரி 2ஆய் கட் பண்ணி எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் இதிலேக்கு சேர்க்கலாம். இனி இதிலேக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, அதே மாதிரி இது வேகிறதுக்காக தண்ணி இவ்வளோ ஊற்றி நமக்கு ஸ்டவ்வில் வச்சு இது வேக வச்சு எடுக்கலாம். 5 நாளாக நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணவே இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருந்தது, அதனால தான். ஆனால் இன்னிலிருந்து டெய்லி உங்களுக்காக நான் ரெசிபீஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பருப்பு குழம்பிൻ്റെ அதே டேஸ்ட்டு தான் இந்த சக்கக்குரு குழம்பினும் இருக்கும். பலாக்கொட்டை குழம்பினும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். சாப்பாடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். இனி இதிலேக்கு தேவையான தேங்காய் நமக்கு அரைச்செடுக்கலாம். 1/2 கப்பு தேங்காய் மிக்சியோட ஜார்லேக்கு எடுத்திருக்கு. இனி ஒரு பச்சை மிளகாய், அதுதான் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. நம்ம 4 பச்சை மிளகாய் நம்ம பலாக்கொட்டையிலையும் சேர்த்தியிருக்கிறது, அதனால தான் இதிலேக்கு 1 சேர்த்தியது. 3 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இவ்வளவும் நான் சேர்த்தியிருக்கு. இது நமக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்செடுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு நல்லாயிருக்கும். ஆனால் நான் சேர்த்தியிருக்கிற மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா கலரான மஞ்சள் தூள் தான், அதனால தான் நான் 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் இந்த குழம்புலேக்கு சேர்த்தியிருக்கு. இப்போ பாருங்க, நம்ம பலாக்கொட்டையெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் வற்றி இதை உடைச்செடுக்கிற பாகத்தில் ஆகணும். அது வரைக்கும் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம பலாக்கொட்டையில் ஊற்றியிருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இனி ஒவ்வொரு பீஸும் இதே மாதிரி நமக்கு உடைச்செடுக்கலாம். எல்லா பீஸும் உடைக்க தேவையில்லை, ஆனால் நான் ஒரு பாதி பீஸை இதே மாதிரி நல்லா உடைச்செடுக்க போகிறேன். அப்போது தான் நம்ம குழம்பு நல்லா திக்காயிட்டு கிடைக்கும், நல்ல டேஸ்டி ஆகிட்டு வரும். இப்போ பலாக்கொட்டையெல்லாம் நான் நல்லா உடைச்செடுத்திருக்கு பாருங்கள், இதே மாதிரி தான். அதுக்கப்புறமா அரைச்செடுத்த தேங்காய் இதிலேக்கு சேர்க்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட நான் இந்த தேங்காயிலேக்கு சேர்த்தி இருந்தது. இவ்வளோ தண்ணி போதும், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்தியிருக்கு. நல்லா கலரை விட்டு எடுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொதிக்க விடக்கூடாது, இதே மாதிரி கலரை விட்டுட்டே இருக்கணும். நல்ல சூடாயதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். மண்சட்டி ஆயதுனால இது நல்ல சூடாயிருக்கும் நம்ம குழம்பு, அதனால் கொதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும், அதுக்கு விடக்கூடாது. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறமா கடுகு தாளித்து நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கு. அதிலேக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 4 சின்ன வெங்காயம் இதே மாதிரி ரவுண்டில் நைஸாக கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறமா வரமிளகாயும் கறிவேப்பிலையும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா சூடாக்கி வச்ச நம்ம குழம்பிலேக்கு கடுகு தாளிச்சது சேர்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இது கலரக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்ல கலர் விட்டு எடுத்துருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் பருப்பு கறியோட அதே டேஸ்ட்டில் பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிருக்கு. சாப்பாடுன்னு கூட இந்த ஒரே ஒரு குழம்பு போதும், நல்ல சூப்பராக இருக்கும். ஒரு தடவை பலாக்கொட்டை கிடைக்கும்போது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பலாப்பழத்திൻ്റെ சீசன் ஆயதுனால பலாப்பழம் வாங்கும்போது அதனோட கொட்டையை எடுத்து மாற்றி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லெஞ்சுக்கு சாப்பாடுன்ற கூட சாப்பிட்றதுக்காக இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க.